ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சப்பாத்தி உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி சுண்டல் பார்த்தோன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 4 விசில் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கூட பார்த்தோன்னா தேவையான உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. அதெல்லாம் போட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா சப்பாத்தி மாவு எப்பவும் போல் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை பார்த்தோன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் சேர்த்து நல்லா சுருட்டிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையிலேயே கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வேணால் நம்ம சைஸ் சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். அந்த தோசைக்கல்லில் பார்த்தோன்னா நல்லா ஆயில் விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட பார்த்தோன்னா தக்காளி சட்னி கொடுத்துருந்தேன். ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பார்த்தோன்னா சப்போட்டா பழமும் வாட்டர் ஆப்பிள் தான் போட்டு கொடுத்துருந்தேன். இதோட லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் ஃபினிஷ் ஆச்சு. தேங்க்யூ.